அண்மைச் செய்தி. சென்னை கோயம்பேட்டில் காரை ஏற்றி 18 வயது இளம்பெண்ணை கொலை செய்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நட்சத்திர பாரில் இரவு நேரத்தில் மது அருந்துவிட்டு நடனமாடிய போது இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டதில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை பதிவு செய்யலாம். கோயம்புத்தூர்ல நேற்று இரவு தனியார் பார்ல ஏற்பட்ட பிரச்சனையில யான்சி என்ற பெண் காரேற்றி கொலை செய்யப்பட்டார். உடனிருந்த பௌசி என்ற பெண் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விவகாரத்துல தற்போது மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 6 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பாலகுரு, கிஷோர்குமார், சுமன், விமல், மோகனசுந்தரம், ராகுல், ஜோஸ்வா ஆகிய 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரை ஏற்றி கொலை செய்தவுடன் சிக்கிக்கொள்வன தெரிந்து காரில் பொருத்தப்பட்டிருந்த திமுக கொடி நம்பர் பிளேட்டை கழட்டி காரை கோயம்பேடு விட்டுவிட்டு அவர்கள் பாண்டிச்சேரி தப்பி சென்றதும் பாலகுரு மட்டும் முதலில் போலீசார் சிக்கிய நிலையில செல்போன் சிக்னலை வைத்து மற்றவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 6 பேரை கைது செய்த நிலையில் தற்போது 7வது நபராக ஜோஸ்வா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று இரவு கோயம்பேடு கேட்வே என்ற ஒரு நட்சத்திர பார்ல இரு தரப்பினர் மது அருந்தி அங்கு நடனமாடியதாகவும் அப்போது ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பில் இருக்கக்கூடிய பெண்களிடம் பேச முயன்ற போது ஏற்பட்ட தகராறுல நடனம் போதும் ஏற்பட்ட தகராறிலும் மோதல் முற்றிருக்கிறது. இருவரும் அங்கிருந்து வெளியேற்ற நிலையில கார் பார்க்கிங்கும் அவர்கள் தகராறு செய்திருக்கிறார்கள். பின்னர் கார் பார்க்கிலிருந்து வெளியேற்றியவுடன் அவர்கள் திருமங்கலம் செல்லும் சாலையில இரு தரப்பினரும் பார்த்துக் கொண்ட போது இருசக்கர வாகனத்தை சென்ற அந்த நபர்கள் காரில் சென்ற நபர்கள் மீது கல் வீசியதாகவும் அதனால் கோபம் அடைந்து பாலகுருவும் அந்த சுமன் என்ற நபரும் சேர்ந்து அந்த காரை இயக்கி அவர்கள் மீது இந்த இருசக்கர வாகனத்தை சென்ற நபர்கள் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற போதுதான் இந்த விபத்துல யான்சி மீது காயம் ஏற்பட கார் மோதி இருக்குது. இது தூக்கி வீசப்பட்ட அந்த 18 வயது இளம்பெண் அங்கேயே இறந்திருக்கிறார். மற்றொரு நபர் பின்னால் வந்த 17 சிறுமியும் காயங்களோடு தற்போது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இரவு நேரங்கள்ல இவங்க 17 வயது மற்றும் 18 வயது நபர்களை அனுமதித்ததாக பார் உரிமையிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது 7 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நட்சத்திர மதுபான விடுதி நடைபெற்ற இந்த விவகாரத்துல தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.